hello, vanakkam and welcome back to Bagi's Kitchen Mormilagai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோயா நகெட் பிரியாணி. இது எப்படி பண்ணனும் அப்படிங்கறதை இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த பிரியாணி. நம்மளோட சோயா சங்க் பிரியாணிக்கு முதல்ல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் உருகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த நெய் உருகினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு ஸ்டார் அனிஸ், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இது பொரியட்டும். இதுக்கு வந்து நான் இந்த கப்பால 1 கப் அளவுக்கு சோயா நகெட்ஸை வந்து வெந்நீரில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே கப்பால் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஒரு 25 மினிட்ஸாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது பொரிஞ்சோன்னே கட் பண்ணி வச்சுட்டு 2 பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருங்க. அதையும் சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது நம்மளோட இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போயாச்சு. நான் சின்னதாக 2 தக்காளி எடுத்துருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இதுவும் கொஞ்சம் நல்லா ஒரு 1 மினிட் வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அப்புறமா இதுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தேவையான அளவு, நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தேவையான அளவுக்கு காரப்பொடி சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. அப்புறமா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர். இது 3 சேர்த்து ஒரு 30 செகண்ட் மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த பவுடர்லாம் சேர்த்து ஒரு 30 செகண்ட் ஆயாச்சு. ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா அந்த தயிரோட இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மினிட் அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தயிர் சேர்த்தோம். இந்த எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு 1 மினிட்ல வந்துடும். இந்த அளவுக்கு ஆனோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சோயா நகெட்ஸை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதோடு நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தோம் இல்லையா அரிசி, அதையும் சேர்த்துக்கோங்க. 2 கப்பு பாஸ்மதி அரிசி சேர்த்து ஒரு 1 மினிட் அளவுக்கு இந்த அரிசியும் இந்த சோயாவையும் இதில் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த உப்பு பழக்கமோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மெஷர்மெண்ட் தண்ணி 1க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இப்போ நம்ம 2 கப் ஆட் பண்ணிக்கிறதுனால 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போது நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு. உப்பு வந்து எப்போதும் இந்த மாதிரி ரைஸ்லாம் பண்ணுறச்ச ஒரு கல் அளவுக்கு ஜாஸ்தி இருக்கணும் தண்ணியில். அப்போ தான் அது வேகும் போது அந்த ரைஸில் அது இதுவாகி கரெக்டாக இருக்கும். இப்போ நான் உப்பு செக் பண்ணிக்க போகிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும். கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வந்தோன்னா மூடிடலாம் நம்ம. இப்போது இது பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நான் இப்போ மூடி போட்டு 2 விசில் அளவுக்கு இதை வேக வச்சுட்டு போகிறோம். 2 விசில் ஆனதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். 2 விசில் முடிஞ்சு ப்ரெஷர் அடங்கியாச்சு. நல்ல பொலன்னு நம்மளோட சோயா நகெட்ஸ் பிரியாணி ரெடி ஆயாச்சு. இதை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப அடிவிட்டு கிண்டாதீங்க. அது பேர் என்ன, ரொம்ப இப்படி குழச்சிடாதீங்க. இப்படி ஏற்கனவே நிறைய புலாவ் அண்ட் இதில் ரெசிபீஸில் சொல்லியிருப்பேன், அரிசியை உடையாமல் திருப்பணும் அப்படின்னு. நம்மளோட அருமையான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து ராய்த்தாவே போகிறோம். அப்படி இல்லாட்டி உருளைக்கிழங்கு பொரியல், அந்த மாதிரி வெண்டைக்காய் பொரியல், சிப்ஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.
நம்மளோட டேஸ்டியான எம்மியான சோயா சங்க்ஸ் பிரியாணி ரெடி ஆயாச்சு. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்தது அப்படின்னு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.